ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا من سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد لقد قال الله تعالى في مكتب التنزيل العلي والفرقان المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم جنات عدن يدخلونها ومن صلح من آبائهم وأزواجهم وذرياتهم والملائكة يدخلون عليها من كل باب. அருமையான ஒரு வசனம். இந்த வசனத்திற்கு பின்னால் பல படிப்பினைகள் இருக்கிறது. இந்த வசனத்தில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கூறுகின்றான், நாளை மறுமை நாளில் சில பேர்களுக்கு சொர்க்கத்தில் ஒரு வகை அதுன் என்ன பண்ணப்படும், நிலையான சொர்க்கம் என்ற அதற்கு பெயர். அந்த சொர்க்கம் வழங்கப்படும். அந்த சொர்க்கத்துக்கு முன்னால நுழையதுக்கு முன்னால போய் நிற்பாங்க. யாரெல்லாம் நிற்பாங்கன்னு சொன்னா, யார் அதற்கு தகுதியுடையவர்களோ அவர்களை போல் அதே மாதிரி உள்ள கொள்கையில் உறுதியுடன் இருந்த அவர்களுக்கு முன்னோர்கள், அவருடைய மனைவிமார்கள், அவருடைய ஜோடிகள், அவருடைய வாரிசுகள் எல்லாரும் குடும்பத்தோடு போய் நிற்பாங்க. அப்படி நிற்கும் பொழுது சொர்க்கத்தில் உள்ள அத்தனை வாசல்களில் நின்றும் அவர்களுக்கு வானவர்கள் வாழ்த்து செய்தி சொல்லி அழைப்பார்கள். என்ன சொல்ல, சலாமுன் அழைக்கும், உங்களுக்கு சாந்தி உண்டாவதாக, பிமா சமர்த்தும் நியம உக்கிபத்தார், நீங்கள் பூமியிலே பொறுமையை கடைபிடித்ததற்காக அல்லாஹ் உங்கள் மீது சாந்தி உண்டாக்கட்டும், உங்களுடைய முடிவு நல்லதாக கிடைத்தது, உங்களுக்கு கிடைத்திருக்கின்ற வீடு மிக நல்ல வீடாக இருக்கிறதா சொர்க்கத்தை சொல்றாங்க. இப்படி சொல்லுவாங்க. இந்த செய்தியை பற்றி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுறாங்க, இது யாருக்கு இந்த மாதிரிலாம் அமையும் என்று கூறினாங்க. அப்போ நபித்தோழர் இடத்துல பொதுவாக அல்லாஹ் தூதர் எப்பவுமே கேள்வி கேட்டு செய்தி சொல்லக்கூடிய பழக்கம் உண்டு. அப்படி கேட்குறாங்க, நாளைக்கு என்னுடைய உம்மத்திலேயே அந்த அட்டையெல்லாம் கொண்டாங்க, இந்த அட்டையெல்லாம் வாங்கப்பாண்ட வாங்கி வைங்க. பிள்ளைகள் வளர வளர ஆளும் வளரும், அறிவும் வளரும். அதுதான் வளர்ச்சி. ஓகே, நாளை யாரு முதலில் என்னுடைய உம்மத்துல சொர்க்கத்துக்குள் காலடி எடுத்து வைப்பார்கள் என்று கேட்கின்றார்கள். அது யார் தெரியுமா அப்படின்னு கேட்கிறாங்க. அப்படி கேட்கும்போது அல்லாஹ்வின் தூதரே எங்களுக்கு அதை யார் என்று அறிவியுங்கள் என்று சொல்லும் பொழுது, முஹாஜிர்களில் ஏழையாக இருந்த முஹாஜிர்கள், யாரு மக்காவில இருந்து சொந்த மண் துறந்து மதீனாவுக்கு வந்தார்களோ அவர்களில் மிகவும் ஏழையாக இருந்தார்களே அவர்களை அல்லாஹ் சொர்க்கத்தில் நுழைவிக்க செய்வான். ஏன் என்று சஹாபாக்கள் கேட்கிறாங்க. எல்லாத்தையும் இல்லாம அந்த ஏழைகளை ஏன் தேர்ந்தெடுத்தாங்க கேட்கும் பொழுது, அந்த ஏழைகள் யார் தெரியுமா, அவர்கள் அல்லாஹ்வின் மார்க்கத்தை ஏற்றதற்காக துன்புறுத்தப்பட்டார்கள். இந்த பூமியில கடுமையான சோதனைக்கு உள்ளாக்கப்பட்டார்கள். அவர்களுக்கு சில ஆசை இருந்தது. இந்த பூமியில சில ஆசைகள் பட்டாங்க மனிதர் அடிப்படையில. அந்த ஆசையை சுமந்தவர்களாகவே சொந்த மண்ணில் இருந்து விரட்டப்பட்டு மதீனாவை நோக்கி வந்தார்கள். மதீனா அவர்களுக்கு சொந்தமான பூமியாக ஆக்கப்பட்டு கொடுத்த பின்னாலும் அவருடைய ஆசையை நிறைவேற்ற முடியாமலேயே அவர்கள் மரணித்து விட்டார்கள். ஏழைகள் பெரிய என்ன ஆசைப்படுவாங்க? நாட்டுக்கு அதிபராக ஆசைப்படுவாங்களா? பெரிய முதலாளியான ஆசைப்படுவாங்களா? இல்ல, நிம்மதியா கிடைக்கிறத சாப்பிட்டுட்டு நல்லா உடுத்தி ராகத்தா எல்லாம் உணங்கி இறக்கணும்னு ஆசைப்படுவாங்க. அதையே அவர்களுக்கு நிறைவேற்றிக் கொள்வதற்கான அவகாசம் இந்த பூமியில் இல்லாமல் மரணித்து விட்டார்கள். அதனால அல்லாஹ் சொல்வதாக அல்லாஹ் நல்லா கவனிங்க. பொதுவா போதனையை பற்றி அல்லாஹ் சொல்லும் போது, நபியை நீங்கள் உபதேசம் செய்யுங்கள், அது மூமின்களுக்கு பலன் அளிக்கும் அப்படிங்கிறான். இப்ப யாரு நமக்கு பலனே அளிக்கல ஒரு உபதேசம் அப்படின்னா, நம்ம மூமின் லிஸ்ட்ல இருந்து அவுட் ஆஃப் லிஸ்ட்டுக்கு போயிடுவோம், வெளியில போயிடுவோம். அதை முதல்ல புரிஞ்சுக்குங்க. அப்ப கவனமா நம்ம கேட்கும் பொழுதுதான் நமக்கு ஒரே ஒரு சொல் நம்ம மனசுல பதிஞ்சிருச்சுன்னா நமக்கு பயனளிக்கும். அப்ப அடுத்து கேட்கிற அல்லாஹ் பற்றி அல்லாஹ் சொன்னாங்க, யார் அந்த முஹாஜிர்களை எப்படி தேர்ந்தெடுத்தா தெரியுமா? அல்லாஹ் சொல்லுவானா, இன்ன முஹாஜிர்கள் இருக்கிறாங்க, அவங்களையெல்லாம் நீங்க அழைத்து வாழ்த்து செய்து கொடுங்க, அவர்களை
புகழ்ந்து நீங்க என்ன செய்ய, அவங்கள பெருமைப்படுத்தி நீங்க அவர்களுக்கு சொர்க்கத்தில் நுழைவதற்காக முகமன் கூறி அவர்களை அழையுங்கள் என்று கூறும் பொழுது, அப்ப வானவர்கள் அல்லாஹ்விடத்துல கேட்கிறாங்க, அல்லாஹ்வே ரப்பே, நாங்க ஒண்ணு புகழாத நாங்க எவ்வளவு புகழ்ந்துகிட்டு இருக்கிறோம், ஒன்னையே புகழ்ந்துகிட்டு இருக்கிறோம், ஒன்னையே தூச்சிக்கிட்டு இருக்கிறோம். அப்படி இருக்கும் நாங்கள் இருக்கும்போது எங்களை விட மனிதர்கள் சிலரை நீ ஏன் தேர்ந்தெடுத்தாய் என்று வானவர்கள் கேட்பார்களாம். அப்பதான் அல்லாஹ் சொல்லுதான், அவர்கள் எனக்காக தியாகம் செய்தவர்கள், எனக்காக அர்ப்பணித்தவர்கள், எந்த ஒன்றை அனுபவிக்காமல் பூமியிலே நிறைவேறிவிடும் என்று எதிர்பார்த்து கொண்டே இருக்கும் பொழுது அவர்கள் மரணத்தை தழுவிவிட்டார்கள். எனவே அவர்களுக்கு இந்த நாள் சுப செய்தியாக இருப்பதற்காக அவர்களை நீங்கள் போய் அவர்களை தேர்ந்தெடுத்தவர் உள்ளவராக இருக்கின்றார்கள், அழைத்து முகமன் கூறுங்கள் என்று வானவர்களுக்கு அல்லாஹ் கட்டளையிடுவார். அப்ப இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை அல்லாஹ்வுக்காக யார் இந்த பூமியில அர்ப்பணித்தார்கள் என்பது ஒரு முக்கியமான விஷயமா இருக்கு. அதோடு மட்டும் இல்லாம அந்த நேரத்துல வானவர்கள் அவர்களை அந்த வாசலில் நின்று வரவேற்கிறார்கள். வரவேற்ற சூழ்நிலையில அவர்கள் நுழைகின்றார்கள். அவர்களுக்கு ஜன்னாத்தில் அதுன் எனப்படும் அந்த நிலையான சொர்க்கத்தில் அல்லாஹ் அவர்களுக்கு இடமளிக்கிறான். இது அல்லாஹ் கூறுவதாக அல்லாஹ் தூதர் கூறி சரியான ஹதீஸாக பதிவு செய்யப்பட்டு ஒரு சிறந்த தரத்திலே இது காணப்பட்ட ஒரு செய்தி. இப்ப நாம கொஞ்சம் யோசனை பண்ணி பார்க்கணும், நாம என்ன தியாகம் பண்ணியிருக்கிறோம். என் முக்கியமான செய்தி நான் விட்டுட்டேன். அந்த மனிதர்களை பற்றி சொல்லும் போது எல்லாம் பிரத்தியமாக அவருக்கு ஒரு சலுகை அளிப்பான். ஒண்ணுமே அனுபவிக்க இருந்தாங்கல்ல, அர்ப்பணிச்சு தியாகம் பண்ணி வாழ்க்கையே அல்லாவுக்கு அர்ப்பணிச்சு அதுக்கு ஒரு பரிசு கொடுக்குறான். அந்த பரிசு என்ன தெரியுமா? அவர்களுக்கு இன்று எந்தவித கேள்விகளும் கிடையாது, அவர் சொர்க்கத்துக்கு நுழைய சொல்லு. அப்பந்தான் வானவர் கேட்கிறான், அவ்வளவு சிறந்தவர்கள் அப்படின்னு செய்தாங்க. அப்படி கேட்கும் பொழுதுதான் அல்லாஹ் வானவர்களுக்கு இந்த விளக்கத்தை அளிக்கிறான். அப்ப அல்லாஹ்வே பாராட்டக்கூடிய இடத்திற்கு சாதாரணமாக மனிதர்களாக பிறந்தவர்கள் இந்த பூமியில வர முடியும் என்றால் நம்மால் வர முடியுமா? முடியாதா? ஏன் முடியாது? அப்படி எல்லாம் நம்ம என்ன செய்ய வேண்டும்? அர்ப்பணிக்க வேண்டும். இந்த சமுதாயத்துல எத்தனையோ விஷயங்களை தொலைச்சிருச்சு. என்னமெல்லாம் தொலைச்சிருக்கு? கல்வியை தொலைச்சிருக்கு, பொறுமையை தொலைச்சிருக்கு, தாராள குணத்தை தொலைச்சிருக்கு. அது போல அர்ப்பணிப்பையும் தொலைத்திருந்து சுயநலமாக வாழக்கூடிய மனிதர்கள் உள்ளவராக நாமும் மாறிட்டோம். அப்ப இதெல்லாம் இருக்கிற வரைக்கும் நமக்கு விசாரணைக்கு உட்படுத்தப்படுவோம், விசாரணையில் அகப்பட்டுக் கொள்வோம். இப்ப விசாரணையில் நாம் அகப்படாமல் இருப்பதற்காக அல்லாஹ்வுக்காக நமது வாழ்க்கையை அர்ப்பணிக்க வேண்டும். இப்ப நாம எப்படி அர்ப்பணிக்க முடியும்? அர்ப்பணிக்க தயாரா இருக்கிறோம்னு சொன்னா, நீங்க நாம எப்படி இருக்கிறோம்? சாதாரண ஒரு ஒர்க்கு கொடுத்தாலே நார்மலான சில வேலைகள்ல இருந்து டிஸ்டர்ப் ஆனா அந்த வேலையை குறைத்து செய்ததுக்கு போல அந்த கொடுத்த வேலையை என்ன செய்யறோம்? அந்த பணியை தூக்கி எறிய நினைக்கிறோம். தியாகம் என்பது எங்க இருந்தா ஆரம்பிக்கும்? நேரத்தை ஒதுக்கணும். அல்லாஹ் ஒருத்தர் சொன்னாங்க, கல்வி கற்றுக்கொள்வதன் மூலம்தான் கிடைக்கும், அதை நீங்கள் எங்கிருந்தாலும் தேடி செல்லுங்கள். இப்ப கல்வி நமக்கு தேடி வருது, ஆனா எங்கள்கிட்ட நேரம் இல்லை, கெட் அவுட்னு சொல்றோம், நாங்க நேரம் முடிக்க முடியாதுன்னு சொல்றோம். கொஞ்சம் சிந்திங்க. இந்த உரை இந்த சபைக்கு மாத்திரம்தான் முக்கியமாக. அப்ப நாம நம்ம எந்த விதமான அர்ப்பணிப்புக்கும் நம்ம தயாரில்லை. சாதாரணமா ஒரு வேலை செய்வதற்கும் முடியாம இருக்க சூழ்நிலையில அதை நம்ம முடிப்பதற்காக முயற்சி பண்றோம், அதுக்கு தான் அதிக கூலி. என்னால முடிஞ்சதெல்லாம் இலகுவா செய்யக்கூடியதெல்லாம் கிடைச்சிட்டே இருக்காது, பெரிய விஷயம் இல்லை. என்னால் முடியாத ஒன்றை நான் சிரமமே எடுத்து நான் என்ன செய்யறேன்? ஒரு பணியை எடுத்துக்கிறேன். அப்படி எடுத்து நான் செய்யும் பொழுது அல்லாஹ்விடத்தில் அதுக்கு அளப்பரும் கூலி இருக்கு. இதை நான் சொல்லும் பொழுது உங்களுக்கு ஒரு செய்தி நினைவு வருகின்றேன். இன்னைக்கு நான் இங்க இருக்கிறதுக்கு பின்னால ஒரு பெரிய ஒரு காரணம் இருக்கு. என்ன காரணம்? சுமார் 26 வருடத்துக்கு முன்னால நான் என்னுடைய சகோதரர் ஒருத்தர், அதாவது ஜமாத்துல நெருங்கிய நண்பர், சகோதரர், ஒரு கிளாஸ்மேட்டு, அவரை நானும் அடிக்கடி பேசிக்கொள்வோம். அவர் பேர் பசுலுதீன் பேர். அடிக்கடி பேசிக்கொள்வோம். என்ன பேசிக்கொள்வோம்னு சொன்னா, நாமெல்லாம் அர்ப்பணிக்க தயாராக மாட்டோமே. ஆனால் இந்த நசராணிகள் என்று சொல்லப்படக்கூடிய கிறிஸ்துவர்களை பாருங்க, ஆலையில ஊர்ல வீடு கட்டி உட்காந்து அங்க தாவா பண்ணி ஒவ்வொரு வீடா கொண்டு 10 வருஷத்துல வச்சுருவாங்க, மக்களை உண்டு பண்ணிடுறாங்க. சத்தியம் இல்லை, அது அவர்களிடத்துல அவ்வளவு அர்ப்பணிப்பு இருக்கும். சொந்த ஊரை விட்டு போயிடுறாங்க. ஆனா நாம இருந்த இடத்துல இருந்துகிட்டு சுகமான வைக்க நினைக்கிறோம, நாம எப்படி சொர்க்கம் போவதற்கான சாத்தியம் இருக்கு என்று அவர் என்கிட்ட கேட்பாரு.
ஏன்னா அவர்கிட்ட போய் நாங்கள் டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டே இருப்போம். அவர் நானும் சேர்ந்து 1999 ஒரு முடிவு பண்ணோம். என்ன முடிவு பண்ண தெரியுமா? மார்க்கத்தை சொல்வதற்காக நமக்கு வாய்ப்பு கிடைக்குமானால் சொந்த ஊரை விட்டு போயிடும். இதுவும் ஒரு வகையான ஹிஜ்ரத். அதை நாம செய்வோம் என்று அவரும் நானும் பேசி வச்சிருந்தோம். அல்லாஹ் அந்த வாய்ப்பை எனக்கு தந்தான். 2013 இங்க சுத்தமொழியில என்ன வந்து கூப்பிட்டாங்க. ஒரே ஒரு மாசத்துக்கு கூப்பிட்டாங்க. கண்டினியூவாக இருக்க இரவு பயான், தொடர் பயான் நடக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. நல்ல மக்கள் நிறைய வந்தாங்க. நல்ல தொடர் பயான் நடக்குது. அப்பதான் அல்லாஹ் தூதரோட அந்த வரலாறை நானே படிக்கிறேன். முதல் நாள் ராத்திரி படிக்க உட்காந்து மறுநாள் ஃபுல்லா படிச்சு அதில் வந்து நோட்ஸ் எடுத்து அதை மறுநாள் இஷாவுக்கு பின்னால திராபியா நேரத்துக்கு முடிஞ்ச உடனே என்ன செஞ்சிருவோம், ஒரு மணி நேரம் அந்த பயான் நடக்கும் தொடர்ந்து. அப்படி அதை படிச்சுக்கிட்டே இருக்கும் பொழுதுதான் எனக்கு நிறைய உண்மைகள் புரியுது. என்ன உண்மை புரியுதுன்னா, எல்லாருக்கும் எல்லாமே சாத்தியப்படும் விஷயம் புரிஞ்சு. அப்போ ஒரு மாத காலத்திற்கு வந்தாச்சு. விடிஞ்சா பெருனா கொண்டாடிட்டு போயிடலான்ட்டு முடிவு பண்ணும்போது அந்த ஜமாத்தில் உள்ள ஒரு சில சவரெல்லாம் கூப்பிட்டு சொன்னாங்க, இங்க வந்து யாருமே இல்லை எங்களை வழிநடத்த, நீங்க எங்களுக்கு சரியான ஆளா இருக்கிறீங்க, நீங்க இங்கே வந்துருங்க, உங்களுடைய எல்லா தேவைகளையும் நாங்க என்ன செஞ்சிருவோம் பார்த்துக்குவோம். நல்லா கவனிங்க. கிறிஸ்தவர்கள் இடம்பெயர்ந்து போறதுக்கு என்ன காரணம் தெரியுமா? அவங்களுடைய எல்லா தேவைகளையும் பொறுப்பேற்றுக் கொள்வார்கள் ஜமாத்துல. அப்படி ஏத்துக்கிட்ட உடனே என்ன செஞ்சிருவாங்க, அவங்க அங்க போய் உட்காந்து தியாகம் பண்ணி அவங்க வளர்க்குறாங்க, அவங்களுடைய மார்க்கத்தை சொல்லி கொடுக்குறாங்க. இவங்களும் அதே ஒரு வார்த்தை சொன்னாங்க. அப்போ நான் விளங்கிக்கிட்டேன், நம்ம எப்போதோ பண்ண ஒரு முடிவுக்கு அல்லாஹ் என்ன செய்யறான், இப்போ ஒரு வாய்ப்பு தரான். சரி, நான் ஊருக்கு போயிட்டு 2 நாள் கழிச்சு வாரேன்னு சொல்லிட்டு வீட்டுல வந்து பேசிட்டு இங்க வந்துட்டேன். 2013 அக்டோபர் மாசம் சுத்தமல்லிக்கு வந்தாச்சு. வந்து டியூட்டில ஜாயின் பண்ணியாச்சு. எனக்கென்று எந்த விதமான அது அப்படி பண்ணணும் இது எப்படி பண்ணணும்னு எந்த விதமான இது கிடையாது, சட்டமும் கிடையாது. நான் தான் மக்களை எப்படி வைத்துக்கணும், நான் தான் பார்த்துக்கொள்ளணும், எல்லாமே நானே பொறுப்பேற்று செய்யக்கூடாது. இப்போ 2013 முடிஞ்சிருக்கு. அங்க வந்து ஹாஸ்பிட்டால்ஸ் பள்ளி கடுமையான வெக்க இதே மாதிரி ஒரு மே மாசம் அக்டோபர்ல வந்து மே மாசம் அந்த பள்ளியில நான் படுத்திருக்கிறேன். மத்தியானம் போல லொகருக்கு பின்னால அசர் கூடிய நேரத்துல எனக்கு மிகவும் வேண்டப்பட்ட ஒரு சகோதரர் வெளியூர்ல இருந்து வாராரு. வந்து நீங்க என்ன இங்க படுத்து கிடைக்கி, கடுமையான வெக்கையா இருக்க அப்படின்னாரு. யதார்த்தமா என் வாயில வார்த்தை வச்சு, நீங்க பள்ளி கட்டிட்டாங்க, நான் அதிலே படுத்துக்கிறேன். அசர்ல பேசியிருக்கிறோம். அவர் போயிட்டாரு. இஷாவுக்கு எனக்கு ஒரு போனு, ஒரு 5 lakhs உங்களுக்கு கிராண்ட் ஆயிருக்கு, வாங்கிக்க, வந்து பள்ளி வேலையை ஸ்டார்ட் பண்ணு. சாத்தியப்படுமா? படாதா? நமக்கு படாது. எவ்வளோ ஆச்சு? அஷர்ல பேசியிருக்கிறோம். அவர் போயிட்டாரு, போய் டிசைஸ் பண்ணியிருக்காரு, அங்க ஒரு பள்ளி கட்டி கொடுத்துருவோம்னு சொல்லி முடிவு பண்ணி, இஷாவில் எனக்கு ஃபோன் வருது, பணம் ஒரு கிராண்டாக இருக்கு, இது வந்து ஃபர்ஸ்ட் பேமெண்ட், நீங்க வேலையை ஸ்டார்ட் பண்ணுங்க. உடனே அந்த பள்ளியில உள்ள ஒரு ஜமாத் தலைவரே யாரு இங்க இருக்கிறார், டீனர்ல இருக்கார், தியாகராஜ நகர்ல. அவர் வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் தான் வச்சுக்கிறாரு. அவர் ஒரு டீமை இறக்கி, காக்கா இந்த மாதிரி பணம் வந்திருக்கு, பள்ளி கட்டிக்கணும். அப்படியா? அதுவும் இல்லை, ரைட்டு, நம்ம இவ்வளவு நாள் இதுலேயே கடந்திருக்கோம், நீங்க வந்தியா ஒரு சின்ன முயற்சி பண்ணி நடந்துட்டு சொல்லிட்டு பள்ளி வேலை ஸ்டார்ட் பண்ணியாச்சு. 2 3 பணம் வந்துகிட்டே இருக்க. கடைசி 25 லட்ச ரூபா தந்து ஒரே நபர் 25 லட்ச ரூபா தந்து பள்ளி கட்டி முடிச்சாச்சு. 2014 தொடங்கி அந்த ஒரு 14 பிற்பகுதியில் தொடங்கி, அதான் நான் சொல்றேன்ல, மே மாசம் தொடங்கி வந்து அதுக்கு 2-3 மாசத்துல வேலையை ஆரம்பிச்சு, அதே மாதிரி அடுத்த மேக்கு முன்னாலே முடிச்சிட்டோம். பள்ளி வேலை முடிஞ்சிச்சு. இப்போ முடிஞ்ச உடனே எப்படி ஆயிடுச்சுன்னா, நான் நினைச்சாலும் இந்த ஊரை விட்டு வெளியில போக முடியாது. இப்போ வெளியூர் நமக்கு எந்த விதமான யாருடைய தொடர்பும் கிடையாது, ஒரு சில நபர்களை தவிர தொடர்பு கிடையாது. அப்போதான் அந்த வரலாற்றை படிக்கும் பொழுது ஒரு விஷயம் எனக்கு புரிஞ்சுது. மதினாவுக்கு வராங்க அல்ல ஒரு தூதர், மதினாவுக்கு அவங்க புதுசு தானே, பிறந்த ஒரு மாதிரி இருக்காதுல்ல. அப்போ அல்லாஹ் இடத்துல ஒரு துவா கேட்குறாங்க, இந்த மதினாவை எனக்கு வசப்படுத்தித்தார், இந்த மதின மக்களினுடைய மனதில் எனக்கும் என்னுடைய மனதிலே மதின மக்களுக்கும் நீ விசாலமாக இடம் கொடு. நல்ல பிரார்த்தனை கவனிங்க. அதைத்தாகத்தான்லாம் கேட்கல, அந்த மக்கள்கிட்ட எனக்கு இடம் வேணும், என் மனசுல அவங்களுக்கு இடம் இருக்கணும், இந்த மதினாவை எனக்கு வசப்படுத்தித்தாங்க. அதெல்லாம் பார்த்துட்டு நானும் அதுபோல ஒரு பிரார்த்தனை எல்லா இடத்துல வைக்கிறேன். அதனுடைய விளைவு இன்னைக்கு இங்க வந்து பாருங்க. என் சொந்த ஊர்ல நடக்காதெல்லாம் இங்க நினைச்ச உடனே எனக்கு நடக்கும். இப்போ இந்த சூழ்நிலை இப்போ வரைக்கும் எல்லாமே அப்படித்தான் இருக்கு. இதுல நான் பல வகையான மக்களை பார்த்துக்கிட்டு இருக்கிறேன். பல வகையான மக்களை நான் வந்துட்டு போய்கிட்டு இருக்கிறேன். வந்துட்டு கொள்கையிலே உறுதியாக தங்கியிருக்கவங்களை பார்க்குறேன். யார் என்ன மனநிலை ஓட்டவங்க என்பதை பார்த்த உடனே அறியக்கூடிய அந்த கல்வியை அல்லாஹ் எனக்கு தந்திருக்கிறான். ஆகையால எப்படி சுத்தி பார்த்தாலும் ஒரு விஷயத்தை விளங்கிக்கிடணும்,
அல்லாஹ்வுடைய மார்க்கத்திற்காக நாம் இடம், அதாவது புலம்பெயரும் பொழுது அல்லாஹ் நமக்கு அதற்காக நிறைய காரியங்களை வசப்படுத்தி தருவான் என்பதை உணர்ந்து கொண்டேன். அப்ப நாம இங்க இருக்கிறவங்க எல்லாம் நீங்க வந்து புலம்பெயர்ந்தெல்லாம் போக வேண்டாம், இருக்க இடத்துல இருக்கிறியா, அப்ப எவ்வளவு ஹார்ட் ஒர்க் பண்ணணும். ஹார்ட் ஒர்க் போனாம தயாரா இல்லை, நம்ம ஹார்ட் ஒர்க் போனா தயாரா இல்லை. சின்ன வேலையில கூட டிஸ்டர்ப் ஆனாலும் நம்ம என்ன செய்ய வேண்டாம், எனக்கு அது வேண்டாம்னு சொல்லக்கூடிய மனநிலைக்கு தள்ளப்பட்டிருக்கீங்க. எப்பவுமே நீங்க வந்து எப்படி மாறணும்னு நான் ஆசைப்பட்டுருக்கிட்டு இருக்கேன். எப்படி ஆசைப்பட்டோம்னா, இன்னும் நீங்க ஹார்ட் ஒர்க்கா பண்ணணும். நான் ஏற்கனவே பராமரிச்சு இருக்கேன். நான் இந்த இடத்துக்கு வராம போயிட்டாலும், அதாவது மவுத்தாயிட்டாலும், இங்க இருக்கிறதுல ஆண்கள்லயும் பெண்கள்லயும் யாரு அந்த லீடர்ஷிப்புக்கு தகுதியானவங்களும் அவங்களை ஆக்கிக்கிட்டு இருக்கீங்க. இது நான் உங்களுக்கு முன்னால் வைக்க, அதான் ஆரம்பத்தில் சொன்னேன், இந்த உரை இந்த சபைக்கு மாத்திரம் தான். 1 to 1 உங்களை பார்த்தா கேட்கறேன். ஆண்கள் யார் தயாராக இருக்கிறீங்க? ஆண்கள்ல யார் தயாராக இருக்கீங்க? இல்ல, சத்தியத்தை நாங்க எடுத்து கொண்டு போவோம், நாங்க மட்டும் இல்லாம எங்கள் சுற்றியுள்ள மக்களுக்கு, முஸ்லீம் அல்லாதவர்களுக்கு எல்லாருக்கும் கொண்டு சேர்ப்போம், அதுக்கான வேலையை நாங்க பொறுப்பேற்றுக் கொள்வோம் என்று யாரும் உங்களே தயாரா இருக்கிறீங்க? கொஞ்சம் சொல்லுங்க எனக்கு. அந்த பொறுப்பு, அந்த மனப்பான்மை எப்படி வரும்? நினைச்சு நீ அதாவது கொஞ்சம் நினைச்சு பாருங்க. சொர்க்கத்துக்கு போகணும்னு நம்ம பொது வழியில மட்டும் ஒத்துக்கிறோம். இல்ல நம்ம எல்லாரும் சொர்க்கத்துக்கு போகணுமா? ஆமா அப்படின்னு ஒத்துக்கிறோம். தனிப்பட்ட சொர்க்கத்துக்கு போகணுமானா பார்ப்போம். நான் இப்ப ரொம்ப பிஸியா இருக்கேன், எனக்கு நிறைய வேலை இருக்கு, நேரத்தோட எனக்கு பயங்கரமான ஒர்க்கு, டைமே கிடைக்கல. இந்த நேரத்தை தந்தது யாரு? ஹயாத்தை நீட்டிச்சது யாரு? இந்த பூமியில நம்மளை ரப்ப விட்டு வச்சதுக்காக சுகபோக வாழ்க்கை வாழவா? நேற்று திருத்தின 18 திருத்தின கேள்வி கூட பார்க்கணும். சமூகத்தை பார்த்து சாலிக்கு நபி கேட்கிறாங்க, நீ சுகபோக வாசிகளாக அல்லாஹ் உங்களை வாழ விட்டதினால் அல்லாஹ்வின் அத்தாட்சியை மறுக்கிறீர்களா கேட்காங்க. எழுதிருக்கீங்கல்ல, ஏன் குரானை படிக்க வைக்க, ஏன் அந்த வாய்ப்பு கொடுக்கும்? படிக்கணும், குரானை படிக்கணும், பார்க்கணும், எழுதணும், அப்பதான் மனசுல பதியும். 18வது ஜுஸ்ல இந்த கேள்வி இருக்கு. அப்ப தெளிவா எழுதுறீங்க, 7-8 பாயிண்ட் வரிசையா எழுதுறீங்க. குட்டி 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 வசனம். உங்களுக்கு தோட்டம் தரவுகள் இருக்கு, நீரூற்றுகள் இருக்கு, விளைச்சல்கள் இருக்கு, சுகபோகிகளா இருக்கிறீங்க, நீங்கள் நல்ல பலசாலிகளா இருக்கிறீங்க, வீடுகளை உங்களுக்கு தகுந்தவாறு அமைத்துக் கொண்டீர்கள். அல்லாஹ் இதையெல்லாம் தங்கதை வைத்து விட்டு அல்லாஹ்வின் அத்தாட்சிகள் மறுக்கின்றீர்களா? உங்களுக்கு சோதனை வரலாங்கிறதுக்காக, சுகமா இருக்கிறதுக்காக நாங்க நல்லா தானே இருக்கோம், நாங்க எதுக்கு அல்லாஹ்வை ஏற்றுக்கொள்ள வேண்டும், அல்லாஹ்வுக்கு எங்களை ஏன் அர்ப்பணிக்க நாங்கன்னு குறைஞ்சா போயிட்டோம் என்று கேட்கிறீர்களா? நீங்கள் அல்லாஹ்வை அஞ்சு கொள்ள மாட்டீர்களா அப்படி கேட்கிறாங்கல்ல சாலிஹ் நபி. எவ்வளவு பெரிய படிப்பன இது! இது ஏன் அல்லாஹ் குர்ஆன்ல இடம்பெற செய்தான்? நாம சிந்திக்கணும் தானே. இது என்ன ஸ்கூல்ல வர ஹிஸ்டரியா, ஸ்கூல்ல வர ஜியோகிராபியா? இல்ல, இந்த வரலாறு நமக்கு படிப்பினை பாடம். அதனாலதான் அல்லாஹ் சில விஷயங்களை திரும்ப 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 செய்வான், சொல்லி தருவான். அப்ப நமக்கு அந்த மாதிரி ஒரு எண்ணம் வந்திருக்கா, அர்ப்பணிக்கக்கூடிய தன்மை வந்திருக்கா என்று நாம பார்க்க வேண்டும். அப்படி நம்ம அர்ப்பணிப்பதற்கு தயாராக இல்லாமல் நாம சொர்க்கத்திற்கு உள்ள சுகமாக அங்கு வாழ்வதற்கான திட்டம் என்பது திட்டமாகத்தான் இருக்கும். அதில் கொஞ்சம் நாம் என்ன செய்யணும், அர்ப்பணிக்க முன்வரும். நான் மீண்டும் உங்களுக்கு ஒரு கேள்வி நினைப்படுத்தி உரை தொடர்கிறேன். யார் உங்களில் அந்த லீடர்ஷிப் பொறுப்பு ஏற்க போறீங்க? யார் உங்களை தயாராகி கொண்டிருக்கிறீங்க? அது கல்வியை கொண்டுதான் அந்த கல்வியினுடைய கட்டமைப்பு வைத்துதான் நீங்க முன்னுக்கு வர முடியும். உங்களில் யார் அந்த பொறுப்பேற்றுக் கொள்ள போறீங்க? எல்லாருக்கும் அந்த பொறுப்பு இருக்கா இல்லையா? மக்கள், நாமும் மார்க்கத்தை பின்பற்றி மக்களுக்கு மார்க்கத்தை கொண்டு சேர்க்கக்கூடிய அந்த பொறுப்பு எல்லாருக்கும் இருக்கா இல்லையா? அப்ப உங்களில் யார் தயாரா இருக்கிறீங்க என்றுதான் கேள்வி கேட்கிறேன். அந்த தயாரா இருக்கிறவங்க நினைத்தா அதற்கான முன்னேற்பாடு என்ன செய்யிருக்கீங்க? அதற்காக இதுவரைக்கும் நம்ம எதை கடந்து வந்திருக்கிறோம், எதை பாடமா படிச்சு ரொம்ப ரொம்ப நீங்க எப்படி இருக்குன்னா ரொம்ப லேசியா இருக்கிறீங்க. ஆங்கிலத்துல, தமிழ்ல அதுக்கு வேற என்னமா நான் சொல்ல வருமா இருக்கும், அதாவது காதல சோம்பரித்தனமா, சோம்பரித்தனம். பிள்ளைகள் தான் சொல்றாங்க லேசி அப்படின்னா சோம்பரித்தனம் சொல்லி, அதுதான் நம்மளை முடக்கி போட்டு. சோம்பரித்தனம் எப்பெல்லாம் வரும் தெரியுமா? எனக்கு ஏதாவது டிஸ்டர்ப் ஆகுது நான் நினைச்சோம்னா நான் சோம்பேறி ஆயிரும். ஒரு மனிதனுடைய மனநிலை எப்படி இருக்கும்? டிஸ்டர்ப் ஆனா சோம்பேறியா இருக்கும். ஆனா சஹாபாக்கள் எல்லாம் எப்போ தெரியுமா அவங்க ரொம்ப முன்னேறுவாங்க? டிஸ்டர்ப் ஆனா ஒரு ஸ்டெப் முன்னேறி வருவாங்க. அடிச்சா திரும்ப என்ன செய்வாங்க, பலமா சொல்லுவாங்க. விளாடலின்னு அவங்கள சும்மா விட்டு இருந்தா அவங்க 2 ரகாய் தொழுவிட்டு ஓடி ஒளிஞ்சிருப்பாங்க. அவங்க கூப்பிட்டாங்க, இஸ்லாத்தை விடுனாங்க, ஆக இதுனாங்க.
ஏன்னா ஏன் அகதுன்னு மட்டும் சொன்னாங்க தெரியுமா? அவங்க அரபில பேச வராது. அவங்க தெரிஞ்ச ஒரே வார்த்தை என்னது? அகது ஒருத்தன். அல்லாஹ் சொல்றாங்க அகதுனாங்க, அடிச்சாங்க அகதுன்னு சத்தமா சொன்னாங்க, சுடு மணலில் போட்டாங்க, மீண்டும் கத்தி சொன்னார்கள் அகது. முதுவெல்லாம் அப்படியே வெந்து அவர்களுக்கு புண்ணான், தோலெல்லாம் உறிஞ்சது, நெஞ்சில சுடு பாறை தூக்கி வச்சாங்க, நெஞ்செல்லாம் பொசுக்கப்பட்டது சுடு மணல் இல்ல. இங்க உள்ள சூடு மாதிரி இல்ல, அங்க உள்ள சூடு இல்ல. அந்த பாலைவன சூடு போய் பார்த்தா தெரியும். அது பாலைவனத்துக்குள்ள சென்ட்ரல் இன்னும் 1 மாசம் வேலை பார்த்தா எனக்கு தெரியும். பாலைவனம் இப்படி பார்க்க முடியாது. பார்த்தா எங்க பார்த்தாலும் தண்ணி கிடக்க மாதிரியே இருக்கும், காணல் நீர். நீங்க தண்ணியை குடிச்சிட்டு அப்படின்னு சொன்னா ஒரு 2 நிமிஷம் தான் தாக்கு பிடிக்கும், மீண்டும் தண்ணி தாங்க எடுக்கணும், நாக்கு உணர்ந்துரும். அதுல கொண்டு போய் செஞ்சாங்க, அவங்கள போட்டு துன்புறுத்தினாங்க, அடிச்சாங்க, சித்திரவதை பண்ணாங்க. ஆனால் அவருடைய கொள்கை உறுதி மேலும் 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 அதிகரிச்சது. அந்த அதிகரிச்சனால அவருடைய பிலால் அலினா அவங்களுடைய இவர் முதலாளி, அவர் யாரு? உரிமையாளர். இவரை வித்துட்டா நல்லதுன்னு முடிவு கொடுத்தார். அந்த நேரத்துல நான் போன வாரம் சொன்ன செய்தி, அவரை விற்கும் பொழுது அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு செஞ்சாங்க, விலைக்கு வாங்கினாங்க. அப்ப அவர் பொறுத்து கொண்டதுனால இவர் ஒண்ணுக்குமே லாய்க்கில்லன்னு முடிவு பண்ணி வித்தாங்க. வித்ததுக்கு அப்புறம் அவருக்கு என்ன கிடைச்சது? கௌபாவின் மேலேயே மேலேறி பாங்கு சொல்லக்கூடிய தகுதி அல்லாஹ் வச்சார்த்தான். இப்ப நம்ம அறிவுக்கு இது சரியா வருமா? ஒரு அடிமைக்கு தேவையா? அனுசரிச்சு ரகசியமா மனசுல வச்சுட்டு போக முடியாதானே? கிடைச்ச வாய்ப்பை ஏன் விடுதாருன்னு நினைப்பான். அவர் திரும்ப உறுதியா இருந்தாரு, மேலும் உறுதியாரு. உறுதி கூட 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 அவருக்கு துன்பம் கூடிக்கிட்டே இருந்துச்சு. அந்த துன்பம் இவருடைய உறுதியை அசைத்து பார்க்க முடியவில்லை. அல்லாஹ் முடிவு செய்தான், அவரை உயர்த்தி விட்டார். இது நமக்கும் நடக்கணுமா வேண்டாமா? இது நமக்கும் வேணுமா வேண்டாமா? நாம ஒன்றும் சுடுமணலாம் நம்மளை யாரும் கடத்தக்கூடிய இடத்துல இங்க இல்லை. தியாகம் செய்யணும். நம்மகிட்ட இருக்க தியாகம் 2 தானே தெரியுமா? ஒண்ணு, நேரத்தை தியாகம் செய்து கல்வியை கற்று பிறருக்கு கற்றுக் கொடுக்க வேண்டும், இது நேரம் சம்பந்தப்பட்டது. 2, பொருளாதாரத்தை இதுக்காக செலவு செய்ய வேண்டும். இந்த 2 தவிர நம்ம ஒண்ணுமே தியாகம் பண்ண முடியல. ஹிஜ்ரத்து போக முடியுமா? நம்ம அதுக்கான தேவை இருக்காப்போ இல்லை. நம்ம காமௌண்டை தாண்டி போக மாட்டோம். ஏதாவது முக்கியமான விஷயத்தான் போவோம். நமக்கு எல்லாமே நடக்குங்க, அதனால நமக்கு தேவையில்லை, போகணும்னு அவசியம் இல்லை. இங்க இந்த மாதிரி பிரச்சனை சுக வாழ்க்கை வந்து அல்ஹம்துலில்லாஹ். ஆனால் நாம தாண்டி போகலனாலும் அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை இங்கிருந்து தாண்டி கொண்டு போக வேண்டாமா? இந்த காம்பவுண்டுக்குள்ளே மூடிடுவோமா? இதுதான் உங்களுக்கு வைத்திருக்கு சோதனை. சொர்க்கம் அன்பு அப்படிலாம் இந்த டக்கு அப்படின்னு கிடைச்சிடாது ஈஸியா. கொஞ்சம் நம்ம தியாகம் பண்ணணும், கொஞ்சம் தியாகம் பண்ணணும். தியாகம் பண்ணா அல்லாஹ்வுடைய உதவி நமக்கு வரும். எவ்வளவு ஒரு முதல்ல கொஞ்சம் சின்ன வேலைகளை நம்ம தியாகம் பண்ணும்போது பெரிய கஷ்டமா தெரியும். அந்த கஷ்டத்துக்கு தளராமல் முன்னோர்கள் செய்த தியாகத்துக்கு முன்னாடி ஒன்றுமே முடிவு பண்ணா அதை விட பெரிய ஒரு கஷ்டம் வரும். ஆனால் அந்த கஷ்டம் முதலில் இருந்த சின்ன கஷ்டத்தை விட சிறியதாகும். இது அல்லாஹ்வுடைய அருள். சின்ன கஷ்டம் பெருசா தெரியும், அதை நாம தைரியமா எதிர்கொண்டோம்னா அதுக்கு பின்னால அடுத்தடுத்த அலைகள் போல வரக்கூடிய சோதனைகள் எல்லாம் நமக்கு சிறியதாகி கொண்டே போகும். எல்லாவற்றையும் நாம் கடந்து விடுவோம். அப்ப என்ன அர்த்தம்? என்ன அர்த்தம்? நாம தேர்ச்சி பெற்று விட்டோம் என்ற அர்த்தம். இந்த தேர்ச்சி பெறுவதற்கு நம்மள யார் தயாராகி கொண்டிருக்கிறோம்? நீங்க இளைஞர்கள்லாம் கொஞ்சம் சொல்லுங்க, கொஞ்சம் நீங்க அல்லாஹ் அஞ்சு சொல்லுங்க. அல்லாஹ் நம்ம ஒவ்வொருத்தரும் விசாரிப்பான். இந்த ஜமாத்தை இந்த பள்ளிய நம்ம வச்சுக்கிட்டு செய்யறோம், எந்த பயனும் இல்லாம உட்கார்ந்துக்கிட்டு இருக்கிறோம், எந்த வித பயனும் இல்லை. இதை வச்சு எவ்வளவு பயன் அடையுமோ அந்த பயனை அடையலை. அதையும் தாண்டி அல்லாஹ் ஒரு வாய்ப்பாக நம்ம கொண்டாந்து உள்ள விட்டு சில செய்திகளை எல்லாம் நடத்திக்கிட்டு இருக்கிறான். இப்பமா பயன்படுத்திக்கிறோம், இப்போ ஒதுங்கி இருக்கிறவங்க ஒதுங்கிதான் நிக்கிறீங்க, வேடிக்கை பார்க்கறவங்க வேடிக்கை தான் பார்க்கறீங்க, உள்ள நின்று கொஞ்சம் வேலை பார்த்து டயர்ட் ஆகிறவங்க கொஞ்சம் வேலை பார்த்து டயர்ட் ஆகிறீங்க. அர்ப்பணிப்பு இல்லை, என்ன வந்தாலும் பரவாயில்ல, இதை நாங்கள் கொண்டு செல்வோம் சொல்லி அர்ப்பணிப்பதற்கு உங்கள் யார் தயாரா இருக்கிறீர்கள்? மீண்டும் 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 உங்களை கேள்வி வச்சுக்கிட்டே இருக்கு. இதுக்கு நீங்க விட சொல்லலை அப்படின்னா நாளைக்கு மறுமையில இந்த கேள்வி உங்களுக்கு கேட்கப்படும். மறுமையில இந்த கேள்வி எல்லாம் கேட்பான். அப்ப அர்ப்பணிப்பவர்களுக்கு தான் சொர்க்கம். எவ்வளவு கூட அர்ப்பணிக்குமோ தியாகம். ஆனால் நீங்க அர்ப்பணிக்கிறாங்களே கஷ்டப்படணும்னு நினைச்சிடாதீங்க, இல்ல சுகமா இருக்கலாம். தியாக மனப்பான்மையோடு வாழணும். யாருக்கு எது சுகம் அதுதான் ரொம்ப முக்கியம். அல்லாஹ்வோட பாதையில இருக்கவங்களுக்கு அல்லாஹ்வின் மார்க்கத்தை கொண்டு சேர்ப்பதற்காக அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளை எல்லாம் சிரமம் மேற்கொண்டு அவங்க அதை பணி எடுக்கிறாங்களே, அந்த பணியை நிறைவேற்றும் போது அவர்களுக்கு கிடைத்த சிரமம் எல்லாம் அவர்களுக்கு சுகமாக மாற்றப்படும். அல்லாஹ் வந்து குர்ஆன்ல சொன்னா மறுமை நாளில நிறைய நரகவாசிகளை பார்த்து இவர்களெல்லாம் யாரு தெரியுமா? பூமியிலே சுகபோகமாக வாழ்ந்தவர்கள். படிச்சுட்டு வரமா இல்லையா? சுகபோகமாக வாழ்ந்தவர்கள். இப்ப சுகபோகமாக வாழ்றது குற்றமானட்டா இல்லை.
சுபோகமாக மட்டுமே வாழ்வது குற்றம். அல்லாஹை பற்றி நினைக்காமல், அல்லாஹுக்காக மார்க்கத்தை நாம் கற்றுக்கொள்ளாமல், கற்றதை பிறருக்கு கடத்தி செல்லாமல், கொண்டு கொடுக்காமல், நாம் நமக்குள்ளேயே இருந்து சுகத்தை, அல்லாஹ்வுடைய அந்த அருளான சுகத்தை மாத்திரம் அனுபவித்தால் அந்த சுகம்தான் மறுமையிலே அதாபாக மாற்றப்படுகிறது. அந்த சுகம்தான் மறுமையில ஆதாபாக மாற்றப்படுகிறது. 74வது அத்தியாயத்தை படிச்சு பாருங்க. 74வது அத்தியாயத்துல அல்லாஹ் கேட்பான், ஷஹர் என்னும் இந்த நரகத்திற்கு உங்களை கொண்டு வந்தது எதுன்னு கேட்பான். அதுக்கு அவங்க சொல்லுவாங்க, நாங்க தொழுகையாளியா இல்ல, ஏழைகளுக்கு உணவளிப்பவரா இல்ல, மேலும் நாங்கள் சோபோகவாசிகளாக இருந்தோம். நாங்க எங்க வேலையை மட்டும் பார்த்துக்கிட்டோம். உனக்கு நம்ம உள்ள கடமையில நாங்க எதையும் செய்யல, நிறைவேற்றல. அதனால எங்களுக்கு இந்த நாள் இந்த நரகத்துல கொண்டு வந்து சேர்த்திருக்குன்னு சொல்லுவாங்க. அப்ப எங்கெல்லாம் அல்லாஹ்வை மறக்கின்றோமோ, அல்லாஹ்வை மறக்கின்ற பொழுது நமக்கு எதெல்லாம் இந்த பூமியில கொடுக்கப்பட்ட அருமையான நியமத்துகளா இருக்கின்றதோ அதற்கு பகரமாக எல்லாம் மறுமையிலே கடுமையான வேதனை கொண்டு வேதனை செய்வான். அதுதான் முக்கியமான விஷயம். அதுக்கு அடுத்து அல்லாஹ் சொல்லக்கூடிய முக்கியமான ஒரு விஷயம் என்ன தெரியுமா? யக்ஷவூன ரப்பஹும், அவர்கள் அல்லாஹ்வை அஞ்சுவார்கள். வயஹாஃபூன சூஅல் ஹிசாப், மறுமை நாளில கடுமையான கணக்கு கேட்கக்கூடிய அந்த நேரத்தை நினைத்தும் அஞ்சுவார்கள். மறுமை நாளின்னு சொல்லாம அல்ல, மறுமை நாளில் கணக்கு என்று சொல்லி அந்த சூ அப்படிங்கிற வார்த்தை தான், கடுமை என்ற வார்த்தை சொல்லி சூ அதாப் அப்படின்னா கடுமையான கணக்கு கேட்கக்கூடிய அந்த கணக்கு கேட்கக்கூடிய நேரத்தை நினைத்து இந்த பூமியில அவர்கள் அஞ்சு கொண்டிருப்பார்கள். அவர்களுக்குத்தான் அந்த நிலையான சொர்க்கம் என்று அல்லாஹ் சொல்றான். அப்ப அல்லாஹ் மறுமையில நம்ம கேட்டால் நம்மகிட்ட என்ன பதில் இருக்கிறது? நீ நினைக்கலாம், நீங்க பெண்களெல்லாம் நினைப்பையா, நம்ம என்ன செய்ய முடியும், அம்மா வீட்டு வேலையை பார்க்க நேரம் சரியா இருக்கணும் அப்படி நினைச்சிருந்தா உம்மு உமாரா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க நினைச்சிருந்தா, உம்மு உமாரா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க நினைச்சிருந்தா அவங்க மதீனால இருக்கும் போதே மக்காவுக்கு இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளாமல் இருந்திருக்கலாம். அல்லாஹ் தூதரிடத்துல உடன்படிக்கை செய்த முதல் 2 கூட்டம் உண்டு. அல்லாஹ்வுடைய தூதர் இஸ்லாத்தை வகி வந்த உடனேயே அவருடைய 2வது வருடம் 3வது வருட தொடக்கத்துல நடக்கு. 3வது வருட தொடக்கத்துல தான் அல்லாஹ் கட்டளையிடுதான், நீங்க என்ன செய்யுங்க, வெளியில எல்லா மக்களுக்கும் இஸ்லாத்தை சொல்லுங்கன்னு சொல்லும் பொழுது அவங்க மினாவில் தங்கி இருக்கக்கூடிய ஹாஜிகளுக்கு போய் அல்லாஹ் லா இலாஹ இல்லல்லாஹ், நான் தான் சொல்ல வந்த தூதரா இருக்கின்றேன் சொல்லுங்க, லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ்னு சொல்லுங்க என்று சொல்லி அந்த செய்தி சொல்லிக் கொண்டிருக்கிற நேரத்துல ஹஜ்ஜுக்கு வந்ததுல ஒரு 12 மதீனாவாசிகள், ஹஜ்ஜுக்கு வந்ததுல 12 மதீனாவாசிகள், 10 பேர் ஆண்கள் 2 பேர் பெண்கள். அந்த 2 பெண்கள்ல ஒருத்தர் தான் உம்மு உமாரா ரலியல்லாஹு அன்ஹா. அவங்க அல்லாஹ் தூரத்தை நினைச்சாங்க, பயிர் செய்து நான் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கின்றேன், எனக்கு நீங்க என்ன பணிதாரீங்கன்னு கேட்கறாங்க. நல்லா கவனிங்க. இஸ்லாத்தை ஏற்றவங்க என்ன கேட்கறாங்க? இஸ்லாத்தை ஏற்றுக்கிட்டேன், என்ன தருவீங்க, எனக்கு கூலியான்னு கேட்கல, எனக்கு என்ன வேலை தரப்போற இஸ்லாத்துல, நான் என்ன பண்ணணும் கேட்கறாங்க. இதுதான் அவங்க தேர்ந்தெடுத்ததுக்கான அல்லாஹ் தேர்ந்தெடுக்கான காரணம். அல்லாஹ் சொல்ல, நீங்க மதீனாவுக்கு போய் பெண்கள் இடத்துல எல்லாம் நீங்க என்ன செய்யுங்க, இஸ்லாத்தை எத்திவீங்க, தாவா பண்ணுங்க, அல்லாஹ்வின் பக்கம் அழைப்பு கொடுங்க. நான் சரின்னு போறாங்க. 12 பேர் போனாங்களா? இவங்க போய் இந்த அம்மா இவங்க செய்யறாங்க, கடுமையான தாவா அழைப்பு பணி செய்யறாங்க. கொஞ்ச காலம் கழிச்சு ஆண்கள் மத்தியில பிரச்சாரம் செய்வதற்காக உசப் இப்னு உமைர் ரலியல்லாஹு அன்ஹு மிகப்பெரிய பணக்காரங்க. அவங்க இஸ்லாத்தை ஏற்றதுனால அவங்க அம்மா உடுத்தின 2 ஆடையோடு வெளியில விரட்டிட்டாங்க. மிகப்பெரிய செல்வந்தர். எந்த அளவுக்கு செல்வந்தர்னு சொன்னா, அவங்க உஹது போர்ல கொல்லப்பட்டாங்க. கொல்லப்பட்ட உடனே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எல்லாருக்கும் பார்த்து சொல்லாத ஒரு வார்த்தையை, இவங்களுடைய உடம்பை பார்த்துட்டு அழுதாங்க. இவங்க உடம்பை பார்த்து, இந்த முஸப் யார் தெரியுமா? எல்லாரும் தெரியும் யாருன்னு. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்தி சொல்ல பாருங்க அர்த்தம். இந்த முஸப் யார் தெரியுமா? இவர் மக்காவிலே ஒரு வீதி வழியாக வந்தால் இவர் வந்துவிட்டார் என்பது மறுவீதியில் உள்ளவருக்கு தெரியும். அந்த அளவுக்கு இவர் மக்காவிலேயே மிக உயர்ந்ததர ஆடை அணிந்து உயர்ந்ததர நறுமணம் பூசி வருவார். அப்பேற்பட்ட அந்த அழகுமேனிக்கு சொந்தமான முஸப் இன்று இரத்தத்துடனும்
மண்ணுடனும் கலந்து இதோ இங்கு கூறாக்கப்பட்டு கிடக்கிறார். அல்லாஹ்வுக்காக தன்னை அர்ப்பணித்தவர், அல்லாஹ்விடம் செய்த வாக்குறுதியை நிறைவேற்றியவர் என்று அவர் ஜனாசா போட்டுக்கிட்டே போகுதாங்க. அல்லாஹ் தூதர் சொல்றார். அவரைத்தான் அல்லாஹ் தூதர் என்ன செஞ்சாங்கன்னு சொன்னா, மதீனாவுக்கு போய் நீங்க என்ன செய்யுங்க, ஆண்கள் மத்தியில பிரச்சாரம் பண்ணுங்க. இப்ப ஆண்களுக்கு ஒரு ஆள் போட்டாச்சு, பெண்களுக்கு ஒரு ஆள் போட்டாச்சு. அதனாலதான் அவங்க 13 வருஷம் கழிச்சு வரும்பொழுது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏத்துக்கிறதுக்கு கிட்டத்தட்ட மதீனா நகரம யூதர்களை தவிர மிகப்பெரிய கூட்டம் திரண்டுச்சு. அல்லாஹ் தூதரை காண்பதற்கும் வரவேற்பதற்கும். எப்படி நடந்துச்சு? அல்லாஹ் தூதர் அப்பதான் வராங்க. அவங்க நபியாக்கப்பட்டு 13ஆம் வருஷத்துல வராங்க. அவர் வரும்பொழுது மதீனா நகரமே என்ன செய்யுது? இஸ்லாத்தில் இருக்கிறன்னு சொன்னால் யாருடைய பணி அது? யாருடைய பணி? அந்த 2 பேருடைய பணி. ஆண்களில் அவர்கள் உசப் பின் உமைர் ரலியல்லாஹு, பெண்களில் உமாரா ரலியல்லாஹு. அப்ப அவங்க வராங்க, வந்து என்ன செய்யறாங்க? பிரச்சாரம் பண்றாங்க. மதீனா நகரமே அல்லாஹ்வின் தூதரை பார்க்க வேண்டும் என்ற ஆவல் ஏற்பட்டு கூட இருக்கு. இப்படி ஒரு மார்க்கத்தை சொன்னா அவரை நாங்க பார்க்கணுமே அப்படின்னு. அல்லாஹ் ஒரு தூதரை இன்னைக்கு ஒரு பெருகொண்ட ஒரு கூட்டம், முட்டாள் கூட்டம், குடிக்கிற கூட்டம், கும்மாள போட கூட்டம், ஆண் பெண் வித்தியாசம் தெரியாத கேவலமான கூட்டம், ஒரு நடிகனுக்கு பின்னால போய் குடும்பமா செத்து போன தரித்திர கூட்டம் உருவாயிருக்கு. ஆனால் அந்த கூட்டம் ஈமானிய கூட்டம், மறுமை நாளில் சொர்க்கத்திற்கு தயாராக்கப்பட்ட கூட்டம், அல்லாஹ்வுக்காகவும் ரசூலுக்காகவும் தங்களை அர்ப்பணித்த கூட்டம் மதீனா நகரில் திரண்டுச்சுன்னா அது இவங்களுடைய உழைப்பு தான். முதல் ஹஜ்ஜில் 12 பேர் வந்தாங்க, பிரச்சாரம் நடக்கு. மறு ஹஜ்ஜில் வரும்பொழுது 72 பேர் வராங்க, முக்கியமான நபர்கள் ஹஜ்ஜுக்கு வராங்க. அதுலயும் இந்த 2 பெண்மணிகள் தான் இருக்காங்க. அதுல பிரச்சாரம் பண்ண இவங்க தான் பண்றாங்க. அப்ப எந்த அளவுக்கு அவங்களுடைய இப்படி இஸ்லாத்தால் ஈர்க்கப்பட்டிருப்பாங்க, இஸ்லாத்தால் அவங்க பணி செய்ய முன் வந்திருப்பாங்க. இப்ப நாம அவங்க மூலம் சொர்க்கத்துக்கு போகணும்னு ஆசைப்பட்டிருக்கணும் உண்மை என்றால் நாம் என்ன முற்படுத்தி வைத்திருக்கின்றோம்? இதுதான் நம்ம பார்க்கணும். நாம என்ன முற்படுத்தி வச்சிருக்கிறோம்? அவங்கள மாதிரி நம்ம பெரிய பெரிய லெவல்ல எல்லாம் செய்ய வேண்டாம். முதல்ல நம்ம குடும்பத்துக்குள்ள எல்லாரும் இஸ்லாத்துக்குள்ள கொண்டு வந்துட்டோமா? முழுமையான இஸ்லாமிய கல்வியை கற்றுக் கொடுத்துட்டோமா? அந்த சஹாபாக்கள்லாம் யாரு? குடகுடமா குடித்தவர்கள். இந்த மாதிரி சின்ன சின்ன பாட்டில் வாங்கி குடிக்கிற குடிகாரர்கள் இல்லை. அவங்க வீட்டிலேயே சொந்தமாக தயாரித்து பெரிய பெரிய பேரல்கள்ல, இன்னைக்கு இந்த மண்ணெண்ணெய் டீசல்லாம் வருது இல்லையா, அது மாதிரி பேரல்ல ஊற வச்சு அவன் வருடக்கணக்கில் குடிப்பதற்கான மதுவை வீட்டில் தேக்கி வைத்திருந்தவர்கள். அவர்கள் அல்லாஹ் மதுவை தடுத்து விட்டான் என்பதற்காக மதுவை அவர்கள் தடுத்து கொண்டார்கள். வீட்டில் இருந்ததெல்லாம் ரோட்டில் ஊற்றி ஆறா போனதாக வரலாற்று பதிவுகள் நமக்கு சொல்லி காட்டுது. இன்னைக்கு நம்ம பள்ளிவாசலுக்குள்ள இருக்கோம், பள்ளிவாசல் அருகில இருக்கோம், வாங்குடைய சத்தங்களுக்கு பள்ளிப்பக்கம் வரமாட்டோம், மதுக்கடையை கூப்பிடவே இல்லாம மதுக்கடைக்கு போறோம். ஏன் இதெல்லாம் நடந்துச்சு? இதுக்கு அவரை மட்டும் காரணம் இல்லை. யார் மது இருக்கிறார்களோ, யார் வட்டியில் விழுந்து விட்டார்களோ, யார் தவறான காரியங்களில் ஈடுபட்டார்களோ அவர் மாத்திர காரணம் இல்லை. அவர்களுக்கு இங்கு பிரச்சாரம் பண்ணி எட்டி வைப்பதற்காக உங்களில் ஒரு கூட்டம் தயாராகவில்லை என்பதுதான் முதல் குற்றம். நான் மீண்டும் சொல்றேன், மற்றவங்களோட உங்களுக்கு அருமையான வாய்ப்பு. எல்லாரும் சொந்தம், எல்லாரும் சொந்தம். ஒரு கூட்டு பறவைகள் ஒரு இடத்துல குடியிருக்கீங்க. நீங்க அழகான முறையில் இஸ்லாத்தை எல்லாரும் கொண்டு சிந்தாமல் சிதறாமல் அழகா கொண்டு சேர்க்க முடியும். அப்படியே நம்ம இதுவரைக்கும் செய்வதற்கான எந்த முடிவும் எடுக்கவில்லை. இதுக்கு என்ன காரணம் சொன்னா, நாம மட்டும் சுகமா வாழ்ந்தா போதும் என்ற சூழ்நிலை தான் காரணம். இந்த மனநிலை தான் காரணம். இதை விட்டு வெளியில வரணும். இது வெளியில வந்தால்தான் அல்லாஹ் நம்மளை ஏற்றுக்கொள்வார். ஆகையால் இனி வரும் காலங்களிலாவதும் மார்க்கத்தை படிப்பதற்காக அதிக நேரங்களை சிரமம் ஏற்படுதும், இதை விட நம்ம அடுத்த கட்டத்துக்கு நகர வேண்டும் என்ற ஒரு ஆசையில இருந்தால்தான் இந்த கல்வி தொடர்ச்சியாக நம்ம கொண்டு செல்ல முடியும். அது நமக்கு பயனும் அளிக்கும். நீங்க பாக்குறேன், நிறைய பேர் அப்படியே தளர்ந்துட்டீங்க. போன வருடம் பார்த்த மாதிரி இந்த வருடம் இல்லை, அப்படியே கொஞ்சம் சோர்வடைஞ்சிருக்கிறீங்க. உமர் கத்தாப் ரலியல்லாஹு அவங்க சொன்ன ஒரு ஹதீஸுக்கு உங்களுக்கு நினைவூட்டுகிறேன். ஒரு மூமின் நல்ல முயற்சி செய்வதில் சொர்க்கத்தை கண்ணால் பார்க்கும் வரையில் அவன் திருப்தி அடைய மாட்டான். சொர்க்கத்தை கண்ணால பார்க்கிற வரைக்கும் திருப்தி அடைய மாட்டான்னு சொல்றாங்க. அப்ப சொர்க்கத்தை நம்ம எப்படி கண்ணால பார்ப்போம்? இறந்த போறதான் நினைப்போம். அதுக்கப்புறம் தான் உண்மை தெரியுது. அல்லாஹ் ஒரு சொல்றாங்க, மரண தருவாயிலே நம்ம எங்க தங்க போறோமோ அந்த இடத்த எல்லாம் காட்டுவான். நம்ம தங்க இருந்த அது தங்க போற 2 இடத்தை காட்டுவான். அது சொர்க்கமாகவும் நரகமாகவும் காட்டப்படும். அப்ப நாம தங்க போற இடம் சொர்க்கத்துல எங்க இருக்கு, நம்ம வீட்டை எல்லாம் காட்டி தான் வாங்குவான். அது வரைக்கும் ஒரு மூமின் அமல்களில் தொய்வடைய மாட்டார், சோர்வடைய மாட்டார், திருப்தி அடைய மாட்டார்.
அதுதான் ஈமானுடைய உயரிய நிலைன்னு சொன்னாங்க. அல்லாஹ்வின் தூதர் அப்படித்தான் பயிற்றுவிச்சாங்க. அதனாலதான் எல்லாருமே அப்படி இருந்தாங்க. உமர்லத்தவர்கள் அவங்க காலத்துல, ஆட்சி காலத்துல பஞ்சம் நிலவுது. அவங்க ஆட்சிக்கு வந்து 2 வருடம் மழை கிடையாது, மழையே கிடையாது, கடுமையான பஞ்சம். அவங்க நாட்டினுடைய அதிபராக இருக்கிறாங்க. அவங்க முன்னால உணவு கொண்டு வந்து வைக்கப்படுகிறது. அப்ப கேட்டாங்க அழகான ஒரு கேள்வி, இந்த உணவு எல்லாருக்கும் ஊர்ல கிடைக்கான்னு கேட்டாங்க. இந்த உணவு எல்லாருக்கும் ஊர்ல கிடைக்கான்னு. அமீர் மூமினே, இது உயர் ரக உணவு, இந்த கிடைக்கக்கூடிய அளவுக்கு இல்ல, நாட்டுல பஞ்சமா இருக்கு, எல்லாருக்கும் சாதாரண சாப்பாடு கிடைக்கலாம். என்ன இங்க அல்லாஹ்விட்ட பாவியாக்கா விரும்புறீங்களா? என்னுடைய ஆட்சியில என்னோட ஆட்சிக்குள் இருக்கும் குடிமக்கள்கள் உணவில்லாமல் வருந்தும் பொழுது நான் சுகமான உணவை உணர்ந்து கொண்டிருப்பதா உயர்தக உணவை நான் சாப்பிடுவேனா? நான் அல்லாஹ்வுக்கு பதில் சொல்ல மாட்டாமா? அல்லாஹ் என்னை கேட்காமல் விடுவானா என்று சொல்லிட்டு சொல்றாங்க, என்னுடைய ஆட்சியிலே பாதை சரியில்லாமல் ஓர் குதிரை இடறி விழுந்தாலும் அதற்கான விசாரணை அல்லாஹ் என்னிடத்தில் விசாரிப்பான் என்று நான் அஞ்சுகிறேன். எனக்கு தரப்பட்ட பதவி என் தலையில் சுமத்தப்பட்ட முக்கிரீடம் என்று சொன்னாங்க. உணவை எடுத்துட்டு போங்க, மக்கள் எல்லாம் எதை சாப்பிடுறாங்க அதை கொண்டாங்க. அவர்கள் என்னைக்கு உயர்தர உணவு சாப்பிடக்கூடிய அளவுக்கு மாறுகிறார்களோ அன்னைக்கு நீங்க என்ன செய்யுங்க, எனக்கு இந்த உணவு கொண்டு வாங்கினாங்க. மக்களை எல்லாம் ஒன்று திரட்டி எல்லாரும் நீங்க என்ன செய்யுங்க, பாவம் மன்னிப்பு கோருங்கள். நான் செய்த பாவத்திற்கு நானும் அல்லாஹ்விடத்துல பிரார்த்திக்கிறேன், மன்னிப்பு கோருகின்றேன். நீங்கள் செய்த பாவங்களுக்கு நீங்கள் அல்லாஹ்விடத்துல பிரார்த்திகள், மன்னிப்பு கோருங்கள். நாம் பாவம் அதிகரித்து விட்டதனால்தான் அல்லாஹ்வுடைய ரஹமத் இந்த பூமியில விழல என்று சொல்லி மழைக்காக பிரார்த்தித்து மழை தொழுகை நடத்தி எல்லோரும் அல்லாஹ்விடத்திலே பாவ மன்னிப்பு கேட்க வைத்தார்கள். அல்லாஹ் மழையை பொழிவித்து அந்த நகரத்தையும் மதீனா நகரத்தையும் செழிப்பாக்கினான். பாக்குறோம்ல, வரலாறு பாக்குறோம். அப்ப இதெல்லாம் ஒவ்வொரு காலகட்டத்தில் நடந்துகிட்டு தான் இருக்கு. அந்த அளவுக்கு அல்லாஹ் விசாரிப்பதை குறித்து அஞ்சுறாங்க பாருங்க. எப்படிலாம் கேட்டாங்க, சாப்பாடு விஷயத்துல அஞ்சுறாங்க, எல்லாத்தையும் அஞ்சுறாங்க. இன்னைக்கு நமக்கு அப்படி இருக்குதா? நமக்கு அந்த மனநிலை இருக்குதா? நமக்கு பொதுவா இப்போ உள்ள ஜென்ரேஷன் எப்படி கேட்டாங்க சொன்னா, ரொம்ப சுருங்கிய மனசு, நாம நல்லா இருந்தா போதும், அடுத்த போயிருக்கு நமக்கு எதுக்கு அப்படி நினைச்சுட்டோம். அப்படி கிடையாது. அது சாதாரண மக்கள் நினைக்கலாம். முஸ்லீமாகிய நாம் நினைக்கும்போது, குறிப்பா அல்லாஹ்விட மார்க்க கல்வி கற்றுக்கொண்டிருக்கின்ற நாம் நினைக்க முடியாது. நமக்கு எப்பவுமே அடுத்தவங்க மேல ஒரு கண்ணு இருந்துகிட்டே இருக்கணும். நமக்கும் ஒரு கண்ணு இருக்கும். அவங்க என்னமெல்லாம் பண்றாங்கன்னு என்ன செய்வோம், ஸ்பை மாதிரி உழவு வைப்போம். இது என்ன புதுசா இருக்கு, அது என்ன புதுசா இருக்கு, இது எங்க அது இந்த மாதிரி கண்ணு இல்லை. அவங்க கஷ்டப்படுறாங்களா, நம்ம இப்போ அவங்களுக்கு சந்தோஷமா இருக்காங்களா, அவங்களுக்கு என்ன தேவை என்பதை என்ன செய்யணும், நாம பார்க்கணும். அதுக்குத்தான் அல்லாஹ்வுடைய தூதர் கட்டமைத்து கொடுத்து ஜமாத் என்ற அந்த அமைப்பு இருக்கணும். அந்த அமைப்பு இருந்தால்தான் அந்த இடத்துக்கு அந்த செய்திகள் கொண்டு வந்து எல்லோருக்கும் எல்லாம் செய்து கொடுக்க முடியும். அதற்கு நம்மால் முடிந்த அர்ப்பணிப்புகளை செய்ய முடியும். ஆகையால் அன்புக்குரியவர்களே, அர்ப்பணிப்பு என்பது காலங்காலமாக நடந்து கொண்டேதான் இருக்கிறது. காலகாலமாக நடந்து கொண்டேதான் இருக்கிறது. ஆனால் அர்ப்பணிக்காமல் சொர்க்கம் செல்ல முடியாது. அல்லாஹ்வின் திருப்தி அர்ப்பணிக்காமல் கிடைக்காது. அப்ப அல்லாஹ் இடத்துல என்னென்ன காரியம்லாம் பண்ணது, உன்னுடைய திருப்தி தான் ரப்பை, உன்னுடைய திருப்திக்காகத்தானே ரப்பை என்று சொல்லுவதற்கு நாம் எத்தனை காரியங்களை முற்படுத்தி வைத்திருக்கின்றோம். ஆகையால் நமக்கு எப்பவுமெல்லாம் வாய்ப்பு கிடைக்குதோ அந்த வாய்ப்பை வேண்டாம் என்று நழுவாமல் அதை ஏற்றுக்கொண்டு அல்லாஹ்விடம் உதவி நாட வேண்டும். நமக்கு ஒரு ஒரு வேலை செய்யறதுக்கான வாய்ப்பு கிடைக்கி, இது முடியுமா முடியாதான்னு சந்தேகம் வருது. அப்ப அல்லாஹ்ட்ட படைச்சு எனக்கு உதவி செய்யறப்ப நான் செய்யறேன். அல்லாஹ் உதவி கிடைச்சிட்டு அந்த பணி எப்படியே ஆயிரும், ஈஸியாயிருமா இல்லையா? நம்ம அதை விட்டு நம்ம செய்வோம், நம்ம அறிவு கொண்ட முடிவு நமக்கு வேண்டாம், வேற யாரும் பார்க்கட்டும். ஒன்று லாபம் கிடைப்பதா இருந்தால் தன்புக்கும் இழுப்பதும், பொது காரியமா இருந்தால் பிறர்புக்கும் தள்ளுவதும், இந்த மனப்பான்மை மாறாத வரைக்கும் அந்த சமுதாயம் முன்னேறாது. ஆகையால் இனி வரும் காலங்களில் நம்மை நாம் சீர்படுத்திக் கொண்டு பல காரியங்களை நாம் செய்வோம் இன்ஷா அல்லாஹ். அடுத்த வாரம் அந்த உம்முமாரார் அலிலாம் செய்த தியாகங்கள், ஒட்டுமொத்த தியாகங்கள் என்ன, ஒரு பெண்ணாக இருந்தும் எவதெல்லாம் சாதிக்க முடியும் என்ற அந்த விஷயத்தை மாத்திரம் இன்ஷா அல்லாஹ் அடுத்த வாரம் பார்ப்போம். எல்லாம் வல்ல அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் எதன் அடிப்படையில் இங்கு செய்திகள் பரிமாறப்பட்டதோ நினைவூட்டப்பட்டதோ அது எனக்கும் உங்களுக்கும் நல்லுபதேசமாக ஆக்கி நினைவூட்டுதலாக ஆக்கி நிறைவு செய்கின்றேன். வாஹிரு தௌவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அப்படியே இருங்க, நான் பேப்பர் எழுதுறேன்.